நான் வரவேற்கிறேன். நம்ம மத்தியிலே பாஸ்டர் இருக்காங்க. நான் சில கேள்விகளை கேட்க போகிறேன். பாஸ்டர் என்ன சொல்கிறாங்க நம்ம பார்ப்போமா? வாங்க பாஸ்டர். பிரைஸ்லார். பிரைஸ்லார். பாஸ்டர், அந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பில் சந்தோஷம் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர், ஒரு கேள்விங்க சார். விவாகரத்து இருக்குல்லங்க சார், டைவர்ஸ். அது டைவர்ஸ் பண்ணுறது சரியாக தவறாங்க சார்? அதுவும் போல் பைபிளில் என்ன ஆதாரங்க சார் இருக்குது? பைபிள் அதான் நீ என்ன கேட்க வரீங்கன்னா, பைபிள் படி எந்த டிவோர்ஸ் அக்செப்டபிள்? பொதுவாக வந்து இப்போ நம்ம டிவோர்ஸை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம கிறிஸ்தவர்கள் அல்லாதவருக்கு நம்ம பேசுறது பொருந்தாது. சரிங்க சார். தேவன் ஒன்று எழுதி கொடுத்துருக்குறார், அந்த மனுஷனுக்கு தான் எழுதி கொடுத்தாலும் கூட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு அது வந்து நம்ம வந்து இப்படித்தான் அப்படித்தான் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சரிங்க. ரெண்டாவது ஒரு காரியம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பு, கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்பு, ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு விவாகரத்து பெற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு இந்த இப்போ நம்ம பேச போகிறது பொருந்தாது. சரிங்க. அப்படி இந்த சொல்லுவாங்க, டிஸ்க்ளைமர்னு சொல்லுவாங்க இல்லையா, முதலே போட்டுருவாங்க. பொறுப்பு துறப்பு என்னன்னா, இது வந்து எல்லாருக்குமானதா இல்லை. மற்றவங்க அவங்க வேற்று மார்க்கத்தாராக இருக்கலாம், வேற்று மதத்தினராக இருக்கலாம், கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு இந்த பைபிளை பற்றி நம்ம பைபிள் இப்படி தான் சொல்லுது, நீ இப்படி தான் வாழணும்னு அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு நல்ல சிறந்த கருத்து. சரிங்க சார். இது எல்லாருக்கும் ஆனது தான். ஆனால் அதை அவங்கள்ட்ட நீ பண்ண தப்பு பாவம் அப்படின்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, பேச முடியாது, கூடாது. சரிங்க சார். அந்த குற்றப்படுத்த முடியாது. அது வந்து அவங்களுக்கு சட்டம் இருக்குது, அவங்க ஒரு நாட்டில் இருக்காங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு அவங்க எப்படியோ அப்படியே அடாப்ட் ஆகிக்கணும். சரிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு சொல்கிறான் இல்லையா ஒருத்தன், ஆமாங்க சார், அவனுக்கு பைபிள் வந்து என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறதுல டிவோர்ஸை பற்றி பைபிள் என்ன பேசுது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். சரிங்க சார். நீங்கள் கேட்டதுக்கு நான் அப்படி தான் சொல்ல முடியும். மனம் திரும்புதலை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பேசுகிறேன்னு நான் சொல்ல முடியாது. அது மனுஷனாக பிறந்தா உனக்கு மனம் திரும்புதல் இப்படித்தான், நீ மனம் திரும்பித்தான் ஆகணும். என்ன, கிறிஸ்தவர்கள் தான் குடிக்கக்கூடாது, மற்ற மார்க்கத்தார் குடிக்கலாம்லாம் நான் பேச மாட்டேன். நீ குடிச்சா பாவம் தான் சொல்லுவேன். இதுக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கன்னா, இது வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் அவங்களுக்கு இந்த மதத்தின் மேலேயும் இந்த தெய்வத்தின் மேலேயும் நம்பிக்கை இல்லாதவர்கள்ட்ட வந்து இந்த தெய்வம் இப்படி தான் சொல்லியிருக்காரு, அறிஞ்சுக்கிடட்டும், வேணா அறிஞ்சுக்கிடலாம். ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணி இதுபடி வாழணும், வாழ்ந்தா சந்தோஷம், வாழல நம்ம என்ன பண்ண முடியும். அதனால் நான் கட்டளை அல்ல. சரிங்க. ஆனால் கிறிஸ்தவனுக்கு இது கட்டளை. சரிங்க. ரசிக்கப்படுறதுக்கு முன்பு ஒருவன் டிவோர்ஸ் ஆயிருந்தான்னா அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது முடிஞ்சிருச்சு. ரசிக்கப்பட்டவனுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவன் டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு எப்போ வரலாம், எப்போ வரக்கூடாது, அதான் நம்ம பேசணும். சரிங்க. ஏன் இதை பேசணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, பொண்டாட்டி நாயை கூட்டிகிட்டே திரியிறான்னா டிவோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த நாயை கூட்டிகிட்டு போகலாங்கிறதுக்காக தான். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் பெண்களும் டிவோர்ஸ் கேட்குறாங்க. எதுக்காகனா, என் புருஷன் என்னை திட்டவே மாட்டேங்கிறாரு, என்கிட்ட கோவப்படவே மாட்டேங்கிறாரு, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அதனால் இவர் கூட வாழ பிடிக்கல, தோத்துறோம். அது என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம கூட்டாளிகிட்ட இல்லை அப்படின்னு நம்மலாம் கோவப்படுவோம், சில நேரம் ஏற்றி ஏதாவது சொல்லுவோம், பெரிய பெரிய விளைவுகளை யுத்தக்களை மாதிரி சந்திக்கிற ஆட்கள். அவன் ஏதோ சரி பாவம் அமைதியான வாயிலா பூச்சியாக வளர்த்துருப்பான் போல தெரியுது, அதனாலேயே டைவர்ஸ் கேட்குற நிலைமைக்கு போயிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் காரணத்துக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணலாமான்னா டூ மச் இதெல்லாம். ஸோ கிறிஸ்தவனுக்கு என்ன சொல்லுது பைபிள், என்ன சொல்லுது அப்படின்னு, முதல் காரியம், தேவனுக்கு டைவர்ஸ் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அக்செப்டன்ஸ் இல்லை. அவருக்கு வந்து இது வெறுப்பு. நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2வது அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா 16வது வசனத்தை போய் நீங்கள் வாசிங்களேன். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அத்தியாயம் 16வது வசனத்தை வாசிங்க. தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகி. அப்ப தேவனுக்கு தள்ளி விடுதல்ங்கிறது வெறுப்பா இருக்கு.
அருவருப்பாரு. தேவன் உன்னை வெறுக்கிறாருன்னு சொன்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. தேவன் உன்னை வெறுக்கிறாருன்னா செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ தேவன் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த அமைப்பை கட்டமைச்சிருக்கிறார். ஆனா நீங்க இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு கிடையாது. ஆமாங்க சார். பழைய ஏற்பாட்டு காலத்துல 2 பொண்டாட்டிக்காரன்னு இருந்திருக்கேன், 4 பொண்டாட்டி கட்டணும்னு இருந்திருக்கேன். 4 பொண்டாட்டி கட்டின காலத்திலேயே பொண்டாட்டியை தள்ளி விடக்கூடாதுன்னு அவர் பேசுறாரு. அது எனக்கு பிடிக்காது, நான் வெறுக்கிறேங்கிற. எப்ப 4 மனைவி கட்டி பழைய ஏற்பாட்டு காலம் தானே அது பேசுனது. மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டு காலம் தானே. இந்த ஏன்சியன் டேஸ்ல அவங்களுக்கு பலதார மனங்கள் இருந்திருக்கு. நீங்க சில பரிசுத்தவான்களுமே எல்கானா எடுத்துக்கோங்களேன். எல்கானாவுக்கு 2 மனைவி, அன்னாள் பெனினாள். ஆமாங்க சார். சரியா? நீ பரிசுத்தவான். அதுக்கு கல்தைய காலத்து நியாயப்பிரமாணத்துக்கு முந்தைய காலத்துல இருந்திருக்கு, நியாயப்பிரமாண காலத்திலேயும் பலதார மரணங்கள் இருந்திருக்கு. அந்த காலத்துல கூட நீ என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு? டைவர்ஸ் பண்ணாத, எனக்கு அது பிடிக்கல, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேங்கிற. அப்ப 2-3 மனைவிகள் வச்சு வாழ்ந்த காலத்திலேயே தள்ளி விடுதலை வெறுப்பாய் பார்க்கிற ஆண்டவர் சபைக்கு கொடுத்த பிரமாணம் ஒருவனுக்கு ஒருத்தி தான். ரெண்டாவது, இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துல இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லுவாரு? 15வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாய் வாசமாயிருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பரிசுத்தம் உள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே. அந்த இடத்துல அவர் ஒரு மனைவி ஒரு கணவன்கிறத இண்டிகேட் பண்றாரு. ஆனா பழைய ஏற்பாட்டு காலம்ன்றது 2-3 மனைவி. யாரையும் தள்ளி விடக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆதி காலத்துல அப்படித்தான். இவங்க 2-3 மனைவி கட்டிட்டாலும் யாரையும் தள்ளி விடாத, அது எனக்கு பிடிக்காது. இந்த விஷயத்துல தேவன் ரொம்ப கரெக்டா இருக்காரு. இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல, அதாவது இந்த மல்கியாவுக்கு அடுத்து ஒரு 400 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல அவர் மலை பிரசங்கம் பண்ணும்போது என்ன தள்ளி விடுகிறதை குறித்து அவர் பேசுறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5வது அத்தியாயத்துல 31, 32 அந்த வசனத்தை போய் பாருங்களேன். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தழுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அவளை விபச்சாரம் பண்ணுகிறவனா இருப்பான். அப்படிதான் செய்ய பண்ணுகிறவனா இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். இப்ப இங்க என்ன புரியுது உங்களுக்கு? நீ டைவர்ஸ் பண்ணணும்னா பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, தள்ளுதற் சீட்டை கொடுத்து என்ன செஞ்சுக்க, தள்ளி விட்டுரு. அதையுமே தேவன் ஏன் சொன்னார் மோசே மூலமானா, அதுக்கு மத்தேயுல நீங்க 16வது அதிகாரமா பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா 19வது அதிகாரம் நினைக்கிறேன், 19:3 வாசிங்களேன். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அப்படி கொஞ்சம் பின்னாடி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே எங்களுக்கு கட்டளையிட்டார். 7வது வசனம் வாசிங்களேன். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று, இங்க பாருங்க, சிங்குலர்ல சொல்லல, என்ன சொல்றாரு? மனைவிகளை ப்ளூரல்ல சொல்றாரு. அது பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ளவங்க தானே, அவங்க நியாயப்பிரமாண கட்டளையில் உள்ளவங்க தானே. உங்கள் மனைவிகளேன்னு யாரை பார்த்து சொல்றாரு? பரிசேயரை பார்த்து சொல்றாரு. பரிசேயர்கள் ரொம்ப யோக்கியங்கள்லாம் கிடையாது, என்ன புரிஞ்சுக்கணும். உங்கள் மனைவிகளை என்னது தள்ளிவிடலாம் என்று உங்கள் இரு கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே. ஆரம்பத்துல இருந்து ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆனா நீங்க தான் என்ன செஞ்சீங்க? நிறைய கட்டினீங்க. ஆனாலும் இந்த தள்ளுதற் சீட்டை கொடுக்கணுன்றது உங்க இருதய கடினத்தின் நிமித்தம் தான் கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நீங்க கொலகார பயில மாறிடுவீங்க, ஆணாதிக்கம் பிடிச்ச பயில. இவங்க இயேசுகிட்டே சோதிக்கிறதுக்கு கேள்வி கேட்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு மைண்ட் இவ்வளவு சந்தேக புத்தியும் இவ்வளவு குறுக்கு புத்தி இருக்கும்னா வீட்டுல பொம்பளை சும்மா விடுவாங்களா? அவங்க திருட்டு பயிலு, பரிசையம் பூரா திருடேன், எல்லாரும் அல்ல. சரியா? ஆமா, எப்போதுமே இந்த எல்லாரும் அல்லன்னு சொல்லிட்டே இருக்கணும். சரியா? ஆமா, பூரா அப்படித்தான். இவங்க இயேசுநாதர்கிட்டே இவ்வளவு கேள்வி வைப்பாங்கன்னா கொண்டாடிட்டு என்ன போடுவாங்க. இவங்க நல்லவன் காட்டிக்கிறதுக்கு, இவங்க ஓகேன்னு காட்டிக்கிறதுக்கு, இவங்க உத்தமன் காட்டிக்கிறதுக்கு ஊர்ல இல்லாத வாய் உருட்டுவாங்க. அதனால உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் என்ன சொல்றாரு? உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் தான். ஏன்னா நீ இப்போ கொன்றுவ, இந்த பொண்டாட்டி பிடிக்கல, வேற ஒருத்தைய கட்டணும், இவ்வளவு போட்டுருவோம் அப்படின்னு நினைக்காம பேசாம அனுப்பியாவது கொடுக்கணும், என்கிட்ட பொழைச்சாது போட்டா நம்ம பாவம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாரு. அதான் அதுக்கு புரியுதுங்க. இதே மாதிரி மார்க்லையும் இதே வசனம் சொல்லுவார், மார்க்லையும் இதே வருது. தள்ளி விடுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய வேற ஒரு காரியத்தை. அப்ப இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நேரத்துல அவங்களோட வாழ உனக்கு சம்மதம் இல்லைன்னா நீ என்ன செஞ்சுக்கலாம்? டைவர்ஸ் பண்ணிக்கலாம். ஆண் விபச்சார பாவத்துல உள்ளவனா இருந்து மனைவிக்கு ஆணோடு வாழ சம்மதம் இல்லைன்னா, இங்க பெண்ணை குறித்தான் சொல்லியிருக்கு, ஆணு கட்டளை இல்லைன்னா நினைக்க கூடாது. கற்பென்றால் பொதுவென்போம்னு உலகத்தானே சொல்லுவான்னா பைபிள் அதுக்கு 100% அதிகமா பேசும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கற்பென்றால் பொதுவென்போம்னா எல்லாருக்கும் பொதுதான். அப்போ ஒரு ஆண் விபச்சாரம் பண்ணிட்டான், விபச்சார பாவத்துல இருக்கிறான், அவனோட அந்த மனைவிக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, அவன் பிரிந்து போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு பெண் விபச்சார பாவத்துல விழுந்துட்டாங்க, ஆணுக்கு அவளோடு வாழ என்ன இல்லை, சம்மதி இல்லை, மனசு இல்லை, டைவர்ஸ் வாங்கிக்கலாம். இதை தவிர வேறு எதற்கும் டைவர்ஸ் வாங்கிக்கலாம். சரிங்க சார். ஆண் முடியாம போயிட்டான், பலவீனப்பட்டுட்டான், அதனால இவனை தள்ளி விட்டுட்டு நம்ம வேற ஒருத்தனோட நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம் அப்படின்னு இள வயதுள்ள மனைவிகள் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி மனைவி பலவீனப்பட்டுட்டா, மனைவியால இயலாமைகள் இருக்குது, அவளை நம்ம தள்ளி விட்டுருவோம், வேற ஒரு மனைவியை நம்ம தேடிக்குவோம், வேதம் அனுமதிக்க. இல்ல சில வீட்டில் இருப்பாங்க என்ன அப்படின்னா, இந்த செல்லம் கொடுத்து வளர்த்த பிள்ளைகள், அது இந்த ஆண் மகனுக்கு செல்லம் கொடுத்த தாய் இருக்கும் பாரு, அது மகன் அப்படியே பொண்டாட்டி பேச்சை கேட்க தொடங்கும் போது அதுக்கு யார் மேல கோபம் வரும்? மருமக மேல கோபம் வரும். உடனே அந்த அம்மா சொல்லும், பொண்டாட்டி வந்தோடனே பொண்டாட்டி பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டியா, இருடா உன்னை ஆட்டையை குலைச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத சொல்லி அவளை பொல்லாத மாதிரி சிச்சரிச்சு, இவன் தான் இங்கிட்டு பூம்பூ மாதிரி தலையாட்டுவான்ல, அவ நமக்கு வேணாண்டா தூக்கி விட்றா, அப்படிலாம் தள்ளி விடக்கூடாது. சரிங்க. சில வீட்டில், பெண் வீட்டில் அவன் உனக்கு வேண்டாம், அவனை தூக்கி எறிஞ்சிரு, அவன் கூட வாழாத அப்படின்னு சில காரணங்களுக்கு கருத்துக்களை சொல்லி டைவர்ஸ்ன்னு வரும். அதுவும் தப்பு. வேற எந்த ரூபத்துல டைவர்ஸ் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. கிறிஸ்தவனை தான் அதை நான் பேசுறேன், புரியுது? ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி மன வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு இது பிரமாணம். சரிங்க. உடனே ஒன்று அலோவ் பண்றாரு, வேசித்தனம் பண்ணிட்டாங்க, முகாந்திரம் இருக்கு, வேசித்தனம் முகாந்திரத்தினாலுடைய அந்த குற்றச்சாட்டு இருந்தா மட்டும் நீ என்ன செஞ்சுக்கலாம், விவாகரத்து பண்ணிக்கலாம். ஆனா இன்னொரு இடத்துல பிரிந்து போகலான் இருக்கு, அதை யாருமே நிறைய பேர் பேச மாட்டாங்க. அதை நம்மளே கூட பிரசங்கத்துல சொல்றது கஷ்டம். என்னன்னு கேட்டா, மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலோ, கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தாலோ, புரிஞ்சுக்கிடுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டு போனேன்னா நான் உன் கூட வாழ மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லுவான்னா அப்ப பிரிகிறதா இருந்தா பிரிஞ்சுக்கிடலாம். சரிங்க சார். ஆனா பரவாயில்ல, நீ உன் நம்பிக்கையில் இரு, நான் என் நம்பிக்கையில் இருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் சேர்ந்து வாழ்ந்தா வாழலாம். விசுவாசத்தின் நிமித்தம் ஒரு விஷயமும் அங்க இருக்கு. சரிங்க. பவுல் சொல்றாரு, நான் சொல்ற விளங்குதா? புரியுது புரியுது.
இப்போ இப்போ வந்து ஒரு 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 ஆண் ரசிக்கப்பட்டான். நீ ஏசுன்னு போனேன்னா நான் எங்கள் அம்மாட்டு போயிடுவேன், அவங்க கூட வாழ மாட்டேன், இயேசுவை விட்டுட்டு வா, அப்போ தான் நான் அவங்க கூட வாழுவேன் அப்படின்னு ஒருத்தி சொன்னாங்க ஒரு ஆண்கிட்ட. சரிம்மா நீ போ, நான் இயேசுவா அப்படின்னு அவன் என்ன செய்யலாம் சொல்லலாம். இது இவன் பிரித்து விடலை, அவங்களே நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் நம்முடைய விசுவாசத்தை மறுதளிக்க சொல்லி அவங்க நம்மளை கம்பல் பண்றாங்க, முடியாதுங்கிற. அதே ஒரு பெண் வந்து நீ கோயிலுக்கு போன சர்ச்சுக்கு போன நான் உன்னை தள்ளி விட்டுருவேன் அப்படின்னா சரிங்க, ஆண்டவர் என்ன பார்த்துக்கிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில அவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவன் தான் பிரிஞ்சு போகணும். சரிங்க, அவன் தான் தள்ளி விடணும். சரிங்க. இதுல வந்து நீ இயேசுவை ஏத்துக்கலைன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு ஒரு பொண்டாட்டி கட்டளை கொடுக்க அனுமதி கொடுக்கல. சரிங்க. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நான் போயிடுவேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, பிளாக்மெயில் பண்ண முடியாது. பார் நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், நீ ஏற்றுக்கிட்டா தான் நான் உனக்கு குடும்பம் நடத்துன்னு ஒரு பொம்பளைகிட்ட போய் ஒரு ஆம்பளை சொல்லக்கூடாது. நான் சம்பளத்தையெல்லாம் வாங்கி உன் கையில் கொடுக்கணும்னா நான் ஏற்றுக்கிட்ட இயேசுவை நீ ஏற்றுக்கிடணும். அது மதமாற்றம் ஆகிடும். பைபிள் அந்த மதமாற்றத்துக்கே வரல, மனமாற்றத்துக்கு தான் பைபிள். ஒரு கணவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் உனக்கு காசு கொடுக்க மாட்டேன், சோறு போட மாட்டேன், நீ என் பின்னாடி சர்ச்சுக்கு வந்தா தான் உனக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்லி அவளை கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வர முடியும் என்றாலும் அதை செய்யக்கூடாதுங்கிறார். நீ அப்படி செய்வாயானால் அது மதமாற்றம். பைபிள் வந்து மதமாற்றத்தை சொல்லவே இல்லை. பைபிள் சொல்றது என்னது? மனமாற்றம். நான் கிறிஸ்தவனா இருந்துக்கிறேம்மா, நீ உன் நம்பிக்கையில இருந்துக்க, ஆனா நான் நம்புகிற நம்பிக்கை உண்மை. இல்லடா நான் உங்க கூட வாழ மாட்டேன், சரி போயிட்டு வாமா, நீ தான் வாழ மாட்டேங்கிற, நான் வாழ மாட்டேன்னு சொல்லல. அப்படி வாழ்றதுக்கு ஒருத்தர் சம்மதிச்சானா அவளுடைய பரிசுத்தத்துல அவனுக்கும் பங்கு இருக்கு, அவளுக்கும் பங்கு இருக்கு. அப்ப பிள்ளைகள் அசுத்தமாயிரும். அதனால இப்ப பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கிறதேன்னு பவுல் சொல்றார். நான் சொல்ற புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த காரணத்தினால விலகலாம்னு இருக்கு. ஆனா அவங்க மறுமணம் முடிக்கலாமான்னா அப்படி இல்லை. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லப்படலை. பிள்ளைகள் இருக்குன்னா பிள்ளைகளை வச்சு வளர்க்கணும். மறுமணம் முடிக்கலாமா முடிக்க கூடாதாங்கிறத நம்ம இன்னொரு டாபிக்ல பேசுவோம். மறுமணம் முடிக்கலாமா முடிக்க வேணாமாங்கிறத நான் ஞாபகப்படுத்துறேன். அடுத்து நீ அந்த கேள்வியை கூட நீங்க என்கிட்ட கேளுங்க, நம்ம பதில் சொல்லலாம். இப்ப நம்ம பேசுறது டைவர்ஸ். அப்ப டைவர்ஸ் வந்து எந்த முகாந்திரத்தினால பண்ணலாம்? பேசித்தனம் முகாந்திரத்தினால பண்ணலாம். இன்னொன்னு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளி விடுறாங்கன்னா நம்ம தாராளமாக விசுவாசத்துக்காக நிற்கலாம். இது ரெண்டையும் பைபிள் அலோவ் பண்ணுது, அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். மற்றபடி உடம்பு சரியில்லை, பலவீனம், பணம் கொடுக்கல, நகை கொண்டு வரல, என்ன இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்றாங்க பாருங்களேன். ஆமா, என் பொண்டாட்டியோட தங்கச்சி அழகா இல்லை, அதனால நான் டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றோம்லாம் செருப்பை கலத்தி தான் அடிக்கணும். இருக்காங்கடா டேய் ராஜா, என்ன ராஜா நீ சிரிக்கிற? எனக்கு கொஞ்சம் கொள்ளுப்பே அப்படி இருக்கான். என்ன அதனால வந்து இதெல்லாம் ஒரு நொண்டிச்சாக்குங்கிற கதை தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி காரணத்துக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது. டைவர்ஸ் ஆனவங்களை மறுமணம் முடிக்கலாமா? அந்த மறுமணம் முடிக்கிற விஷயத்துல என்ன யார் மறுமணம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம அதை குறித்து பேசுவோம். டிவோர்ஸை பொறுத்தளவு. ஆனா வேசித்தன முகாந்திரத்தினால தள்ளி விடணும்னு கட்டளையும் இல்லை. சரிங்க சார். அவனுக்கு தள்ளி விடணும்ன்றத தள்ளி விடட்டும், மன்னிச்சு ஏத்துக்கிறான் தான் ஏத்துக்கிடட்டும், அதையும் நம்ம பேசணும். இங்க பாரு, நீங்க ஒரு தள்ளி விடுதலை என்ன செய்யறாரு? வெறுக்கிறார். முகாந்திரம் இருந்தா தள்ளி விடு, முகாந்திரம் இருந்தா தள்ளி விட்டு தான் தள்ளித்தான் ஆகணும்னு சொல்லல. வேற எதிரையும் தள்ளி விடாது. அந்த ஒரு காரணத்துக்கு தள்ளி விடலாம். அந்த காரணமும் அவங்க மனம் திரும்பி வந்தா நீ என்ன செஞ்சுக்கலாம்? ஏத்துக்கலாம். சரி, வேசித்தனத்துக்கு உடன்பட சொல்லல. மனம் திரும்பி வந்தா நீ என்ன செஞ்சுக்க? ஏத்துக்க. தன் செயலை குறித்து, தன் மீறுதலை குறித்து அவங்க வருந்துறாங்க, அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க, தேவன்கிட்டே மன்னிப்பு கேட்கிறாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க செய்த செயலுக்காகனா நீ என்ன செய்யலாம்? ஏத்துக்கலாம். ஏத்துக்கிட மனசு இருந்தா ஏத்துக்கோ. அப்படிதான். இது இல்லைன்னா என்ன இப்படி புதுசா சொல்றீங்க? வேசித்தனம் முகாந்திரம் டைவர்ஸ் தானே தீர்வு, அப்படித்தானே அப்படிலாம் சொல்லல. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேலை எல்லா இடத்துலயுமே தேவன் பெண்ணா தான் சித்தரிக்கிறார். எரேமியா, எசேக்கியேல் நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, நீ எனக்கு துரோகம் பண்ண, உன் நாயகரை விட்டுட்டு உன் புருஷனை விட்டுட்டு நீ வேற ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணதுக்காகவும், எகிப்தியர் இடத்துலையும் அசீரியர் இடத்துலயும் அவங்க ஹெல்ப் கேட்டதுனாலையும்
நான் என்னை விட்டுட்டு நீ இப்படி போலாமான்னு சொல்லி அதை துரோகம் பண்ணதாகவும் விபச்சாரம் பண்ணதாகவும், இன்னும் சொல்ல போனா சகல பச்சையான மரங்கள் கீழே நீ விபச்சாரம் பண்ணுன நிறைய இருக்கு. பேசினா கொஞ்சம் பல்கரா இருக்கும். அகோலிபால் அகோலியால் இந்த கதைகள் இந்த அப்பயும் என்ன சொல்றாரு தெரியுமா ஆண்டவர், நீ மனம் திரும்பி வந்தா நான் ஏத்துக்கிடுவேங்கிறாரு. தள்ளி விட்டுட்டு போ அப்படின்னு போயிருக்கலாம்ல. வேசித்தனம் முகாந்திரத்தான் தள்ளி விடுறது, தள்ளி விடணும். அந்த வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சேர்த்துக்கல. ஆனா நீ திருந்துனா நான் என்ன செய்யறேன், சேர்த்துக்கிறேன். அப்ப வேசித்தனம் முகாந்திரத்தான் தள்ளி விடலாங்கிறது கட்டளை அல்ல. திருந்துனா நான் சேர்த்துக்கிறேன். இல்ல நான் அப்படித்தான் ஊர் மேய்வேன்னா அப்படி ஒருத்தி கூட அப்படி ஒருத்தன் கூட எல்லாம் காலம் தள்ளணும்னு பைபிள் சொல்லல. போனாயே அப்படின்னு தள்ளி விட்டுறது. ஏதோ சறுக்கி விழுந்தவன் மனிதன் மாம்சத்தினாலானவன். அவன் ஆதி முதலாய் வலிவி போகிற ஜனங்கள் இருதயம் உடையவன் தான் இருக்கான். அவன் பாவத்துக்கு எதிராக போராடுகிற யுத்தத்துல எந்த இடத்துலையும் இடறி விழ உண்டு. தாவீது இடறி விழுந்திருக்கிறார். சிம்சோன் தெரிஞ்சே விழுந்தவன். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி நிறைய பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் இடத்துல பரிசுத்தாவி தங்கியிருந்தவர்கள் வாழ்க்கையில மாம்சத்துல சில தவறுகள் செய்ததை நம்ம வாசிக்கிறோம். மனுஷன் அவன் பின்னாட்களை வருந்தி திருந்தி இருக்காங்க பாரு, அவங்கள ஏத்துக்கிடலாம். வருந்தாதவன் திருந்தாதவன் அவனை தள்ளி விட்டுதான். ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா நான் அப்படித்தான் செய்வேன் ஓடா அப்படின்னு சொல்றதுக்கு யோசிக்கவே கூடாது. பிள்ளைகளுக்காக அந்த இன்சியலுக்காக அது உனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு அவன் தான் புருஷன், அந்த வின்சியல் இருக்கும் பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்லலை. அப்படிப்பட்டவனோட வாழணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்டவனோடு வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை. தள்ளிவிடனா தள்ளிவிடலாம். இல்லை சில பெண்கள் இப்படி ஒரு ஊதாரித்தனமாக இப்படி ஒரு விதமான காரியங்களை செய்யறாங்க, அவங்களோடையும் வாழணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அவர்கள் பாவம் என்று நான் சொல்றதெல்லாம் இந்த ஸ்லிப் ஆகிறவங்க, அறியாமல் இடறி விழுகிறவர்களோ, ஜெயிக்க முடியாமல் இடறி விழுகிறவர்கள், பலவீனத்தினால விழுகிறவர்கள் இருக்காங்களோ, அவர்களுக்கு மன்னிப்பு இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு மனம் வருந்தி வந்தா பிள்ளைகள் இருக்கலாம். குடும்பம்னு ஒரு அமைப்பு சீர்குலையாமல் இருக்கிறதுக்கு மன்னித்து ஏற்றுக்கொள்கிறதா ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த வேசித்தன முகாந்திரம் என்பதும் அதுக்காக தள்ளி விட்டு தான் ஆகணும்னு கட்டளை. அப்படின்னா தேவன் தள்ளி விட்டுட்டு திரும்ப சேர்த்திருக்க கூடாது. அவர் தான் தள்ளி விடுதலே வெறுக்கிறாரே. அவர் வெறுக்கிற ஒன்ன அவரே செய்வாரா? மனம் திரும்புதலே அவர் எதிர்பார்க்கிறார். தேவை இங்க மனம் திரும்புதல். அந்த மனசு நமக்கும் இருந்தா ஏத்துக்கோ. இல்லப்பா எனக்கு அந்த அளவுக்கு நம்ம மனசு இல்லையே, எனக்கு இந்த குற்றம் முன்னாடி வந்து நிக்கிறே, ஒன்றும் செய்ய முடியாது. இது இந்த ஒரு காரணத்தை தவிர இந்த அந்த விசுவாச காரியத்துல என்ன தள்ளி விடுகிறது அப்படிங்கிறது நம்ம செய்ய முடியாது. நான் தள்ளி போறேங்கிறேன் போய் தொலைன்னு சொல்லிட வேண்டிய விசுவாச விஷயத்துல. மற்ற எந்த காரியத்திலையும் டைவோர்ஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். இது மட்டும்தான் டைவர்ஸ் பண்றதுக்கு சரியான ரீசனா இருக்கு. சரி, அடுத்த ஒரு கேள்வியில பார்ப்போம். God bless you.